சந்தியா, உன்னை பைக்ல வச்சு கூட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சந்தியா. அந்த ஆசை இப்பதான் நிறைவேறிருக்கு. நான் இவ்வளவு சீக்கிரத்துல அது நிறைவேறும் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? ஆமாம் மாமா, எனக்கும் பிடிச்சிருக்கு. என்ன சந்தியா, குரல்ல ஒரு சந்தோஷமே இல்ல. மாமா கூட வர்றது உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லை மாமா. இப்போ ஊரே தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. எங்கள் குடும்பத்தை பாருங்க, ஒருத்தரோட வீட்டில் இல்லை மாமா. ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு திசையில் இருக்காங்க. எனக்கு அதை நினைக்கும் முச்சில தான் மாமா கொஞ்சம் கவலையாக இருக்குது. கவலைப்படாத சந்தியா, இந்த வருஷம் நம்மளுக்கு ஏதோ கெட்ட நேரம், அதனால தீபாவளி ஒழுங்கா போல. அடுத்த வருஷம் தான் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். நம்மளுக்கு தலை தீபாவளி, அப்ப சோனிக்கும் தலை தீபாவளி, அப்ப நமக்கு சந்தோஷம் தானே. மாமா, அது நடக்கிறப்போ நடக்கட்டும் மாமா. அதை ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நமக்கு முக்கியம் சோனி வாழ்க்கை தான். அவள் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். கவலைப்படாத சந்தியா, மாமே இருக்கேன்ல. சோனி வாழ்க்கையை என்ன அப்படியேவா விட்டு போறேன்? அதெல்லாம் பாத்துக்கிறேன் மாமே, நீ எதுவும் கவலைப்படாத. ஏன் மாமா வண்டியை நிறுத்துறீங்க? ஒரு நிமிஷம் சந்தியா, கொஞ்சம் இறங்குறியா? ஏன் மாமா இங்க வண்டியை நிறுத்திருக்கீங்க? சந்தியா, நீ இப்போ ரொம்ப அழகாதான் இருக்க. இருந்தாலும் உன் தலையில பூ இல்லாதது ஒரு குறையாவே இருக்கு. பூ வச்சா நீ இன்னும் அழகா இருப்ப சந்தியா. மாமாக்கு உனக்கு பூ வச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை. மாமா, இப்போ நம்ம என்ன வெளியே போய்கிட்டு இருக்கோம்? இப்போ எனக்கு பூ தான் முக்கியமா? பூலாம் பிறகு வச்சுக்கிடுவோம் மாமா, கிளம்பலாம். ப்ளீஸ் சந்தியா, எனக்காக பூ வாங்கி வச்சுக்கோ சந்தியா. ஏம்மா, உன் புருஷன் தான் பூ வாங்கி வச்சுக்கேன்னு இவ்வளோ தூரம் ஆசைப்படுறாருல, அந்த பூவை வாங்கி வச்சுக்கிட்டா என்ன? பாட்டி, எனக்கு பூ வைக்கிறது அதிகமாக பிடிக்காது பாட்டி. என்னம்மா பொம்பளை பொம்பளை பூ வச்சாதான் அழகா இருக்கும். அதுவும் கல்யாணம் முடிஞ்ச பொம்பளை தலை நிறைய பூ வைக்கணும். இதுவும் தீபாவளி, அதுவும் உன் புருஷன் பூ வாங்கி தாராருன்னு சொல்றாரு. வாங்கி வச்சுக்கிட வேண்டியது தானே? அப்படி சொல்லுங்க பாட்டி. என்ன பாட்டி, உங்களுக்கு பூ விற்கணும்னு அப்படி சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லைம்மா. நீ வாங்காட்டி வேற ஒருத்தவங்க பூ வாங்கிட்டு போக போறாங்க, அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நல்ல தலை நிறைய பூ வச்சா பார்க்க அழகா இருப்பா. எந்த காலத்துல எந்த புரியந்தாம்மா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவான்? 100ல் 2 பேர் தான் ஆசைப்படுவானுங்க. அதே மாதிரி உன் புருஷன் உனக்கு அமைஞ்சிருக்கான். வாங்கித்தர பூவை தலையில வைக்க வேண்டியதானம்மா. என்னது, புருஷனா? ஆமா பாட்டி, என் பொண்டாட்டி தான். ஆனா ₹1 செலவு பண்ணனால அவ்வளோ யோசிச்சுதான் செலவு பண்ணுவா. அவ்வளோ சிக்கனம். ஆமா தம்பி, உன் பொண்டாட்டி முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன்னை கூடிய சீக்கிரத்துல பெரிய லட்சாதிபதி ஆக்கிடுவா போல இருக்கு. ஆகட்டும் ஆகட்டும், நல்லது தானே. சரி தம்பி, நீ பூவை வாங்கி உன் பொண்டாட்டிக்கு நீயே வச்சு விடு. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ பாட்டி. எவ்வளவுக்கு பூங்க? ஆஹா, எவ்வளவு எல்லாம் வேணாம். என் பொண்டாட்டி தலை நிறைய வரையும் பூ கொடுங்க. மாமா மாமா, நான் பூ வைக்க மாட்டேன் மாமா. அது தலை நிறைய எனக்கு பிடிக்காது மாமா. மாமா, எப்பவுமே பூ வாங்கி வைக்க போற? தீபாவளி எதுவுமே மாமா வாங்கி தர வேண்டாம் சொல்லக்கூடாது. வச்சுக்கோ வச்சுக்கோ. என்ன தம்பி, புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஜோடியோ? அப்படியே உன் முகம் சிரிச்ச கலப்பா, அந்த ராஜா மாதிரியே இருக்கா. உனக்கு ஏத்தால ஜோடி தான் உன் பொண்டாட்டியும். ராணி மாதிரி இருக்கா. நீங்க அப்படியே சந்தோஷமா காலம் ஃபுல்லா இருக்கணும் இந்த சந்தோஷத்தோட. நன்றி பாட்டிமா, உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க செஞ்ச புண்ணியம் தான். என்ன மாமா, அந்த பாட்டி தான் புரியாம ஏதோ நமக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தா, நீங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கீங்க. விடு விடு சந்தியா, இந்த மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் இவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. நல்லதுதான். நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்காமல இருக்க போறோம்? நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். எப்ப பேரண்டி, நான் கைராசியான பாட்டிக்கிட்ட பூ வாங்கி உன் பொண்டாட்டிக்கு வச்சுட்டல. இப்ப பாரு, அடுத்த வருஷம் நீங்க 3 பேராதான் அந்த பாட்டிக்கிட்ட வருவீங்க. என்ன பாட்டி, 3 பேரா? ஆமா ராசா, அடுத்த வருஷம் நீ எங்க பாட்டியை பார்க்க வரமுச்சுல, கையில ஒரு குழந்தையோட தான் வருவிய. இது இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் உனக்கு. அடுத்த வருஷம் எங்களுக்கு குழந்தையா? பாட்டி, நீங்க சொன்னது மட்டும் அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேரன் உங்களுக்கு ஒரு வண்டி பூ வாங்கி தந்துருவான். சந்தியா, உன்னை பைக்ல வச்சு கூட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சந்தியா.